Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் வாசகர்கள் மற்றும் ஆசிரியர் குழுவுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டமாக தேர்தல். முதல் கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவாயிருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. பொதுவாக அந்த தேர்தலை நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க? முதல் கட்ட தேர்தல் எப்படி நடந்திருக்கு? அடுத்த கட்ட தேர்தல் 2 கட்டம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? சர்வதேசம் இதை எப்படி பார்க்குது? நாடு முழுவதும் 10 ஆண்டுகளுக்கு பின்பு ஜம்மு காஷ்மீரில் நடக்கக்கூடிய தேர்தலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லா நாடுகளிலும் உள்ள பேப்பர்களில் வரக்கூடிய செய்தி, காட்சி ஊடகம், எழுத்து ஊடகம் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இல்லாமல் எந்த பேப்பருமே வரல. மொத்தம் 90 தொகுதிகள். இந்த தொகுதிகளில் ஜம்மு காஷ்மீரில் பிஜேபியை ஜம்மு காஷ்மீருக்குள்ள கொண்டு வந்ததுனால முஃப்தி முகமது சாஹிபு அந்த அம்மா மேல இருக்கக்கூடிய கோபம் என்பது குறையாமல் இருக்கிறது என்று பத்திரிகைகள் எழுதினாங்க. இதெல்லாம் நான் சொல்றது முதல் கட்ட வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பு. ஆனா எல்லாருக்கும் ஒரு அச்சம் என்னவா இருந்ததுன்னா, தீவிரவாதிகள் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல உள்ள 5 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 2 தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு சுயேட்சை தீவிரவாதிகளினுடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய ஜெயிலேயே இருந்த ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டாரு என்ற ஒரு சூழல் அங்க வாக்குப்பதிவை கொஞ்சம் மட்டுப்படுத்துமோ என்ற ஒரு பயம் இருந்தது. ஒரு 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 26.5% தான் வந்தது. அது அங்க இருக்கக்கூடிய வாக்கு சாவடிக்கும் அவங்க வந்து போவதுக்குமான அந்த தூரம் என்பது அவ்வளவு தூரத்துல இருக்கு. ஆனா மத்தியானம் 3 மணிக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நல்ல ஸ்பீடாகி 50-52% தான் தேர்தல் கமிஷனே எதிர்பார்த்தது முதல் கட்ட வாக்குப்பதிவை. ஆனா 61% என்பது மக்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த இராணுவ தன்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அமைப்பு நமக்கு வேண்டும் என்ற முறைக்கு வந்திருக்காங்க. 3 விதமான காரணங்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில வாக்களிக்கக்கூடிய மக்கள் மத்தியில வாக்காளர்களுடைய நெஞ்சத்துல குடியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, நம்ம போனா நம்ம உயிர் போயிடுமோ என்ற சூழல் இல்லை. இந்த முறை எல்லாரும் தனித்தனியா நின்னாலும் தேசிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணியோட நிக்கிறத வரவேற்கக்கூடிய சூழல். பிஜேபியோட முஃப்தி முகமது குரூப் ஜாயின் பண்ணியிருந்தா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பிஜேபி தனியாகவும் முஃப்தி முகமது அந்த குரூப் தனியாகவும் நின்னது. தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய 2 குரூப் தனித்தனியா நிக்கிறது அங்க ஒரு சரியான வாக்குப்பதிவு சூழலை உருவாக்கி இருக்கிறது. 2வது கட்டம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, படகு போக்குவரத்து, சுற்றுலாத்துறை, ஆப்பிள் வியாபாரம் இதெல்லாம் கடந்த ஒரு 4 மாதமாகவே மிகப்பெரிய அளவுக்கு இமாச்சல பிரதேஷ் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால யாரோ ஒருத்தர் உடனடியா தேர்தல் மூலமாக மாற்றம் கொண்டாக வேண்டும் என்ற நிலை. இன்னொன்னு, டெல்லி நமக்கு தலைநகராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை மிகப்பெரிய அளவுக்கு கீழே வேலை செஞ்சிருக்கு. 370 சட்டப்பிரிவு நீக்கினது, ஜம்மு காஷ்மீரை 3ஆ பிரிச்சது பெரும்பகுதியான வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழல் நிக்கிறதுனால கவர்னரை வச்சு எல்லா வேலையும் பண்ணி பார்த்தாலும் தேர்தலை இப்படித்தான் சந்திக்க வேண்டிய சூழலில் பிஜேபி சிக்கி தவிக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். முதல் கட்ட வாக்குப்பதிவு போல 2ஆம் கட்டமும் 3ஆம் கட்டமும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் ஆங்கில பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். அதனால ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி 10 வருஷத்துக்கு பின்னால ஜம்மு காஷ்மீர்ல ஒரு நல்ல ஜனநாயக சூழல் வரும் என்று நம்புகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கும். திருத்த வேண்டிய பணிகள்லாம் இருக்கு. இந்த திருத்தங்கள்லாம் சரியா முடிச்சிட்டோம் அப்படின்னா 2029 நடைமுறை கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய கமிட்டி தலைவரா முன்னாள் ஜனாதிபதியை போட்டதே நம்மை போன்ற தேசத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆட்கள் அப்ஜெக்ட் பண்ணோம், எதிர்த்தோம்.
ஏன் எதிர்த்தோம்னு சொன்னா, ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரு ஆட்சிக்கு உதவிகரமான கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு முன்மாதிரியை உருவாக்காதீங்கன்னு சொன்னோம். ரெண்டாவது, ஜனநாயக தவறு எங்க நடந்தாலும் அந்த ஜனநாயக தவறை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பு உச்ச நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்றத்துல சமீபத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலிஜியம் வர்சஸ் ஒன்றிய அரசு, உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக மற்ற மாநிலங்களுக்கு நியமனம் செய்வதில் இருக்கக்கூடிய பாரபட்சம், சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி விழாவில் மோடி போய் கலந்து கொண்ட சப்ஜெக்ட், இவையெல்லாம் இந்திய அரசியலில் ஒரு ஜனநாயக நடுநிலை தன்மை இல்லை என்பதை அரசியல் நோக்கர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் ஒரு பாரபட்சமான அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதியை வைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். 1160 பக்கம்ன்றான். இந்த 1160 பக்கத்துல இருக்கிறத நம்ம ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிடலாம். அப்படின்னா அந்த கமிட்டியினுடைய அன்வான்ட் பேப்பர்ஸ் எவ்வளவுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் கிடையாது, 3ம் இணைந்து ஒரு தேர்தல். எது 3? நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை அமுலாக்கிய இந்தியாவில் மாநிலங்களினுடைய அதிகாரத்தில் உள்ள பஞ்சாயத்தை 2/3 மெஜாரிட்டி வைத்திருக்கக்கூடிய 2 சபைகள் மூலமாக சட்ட திருத்தம் கொண்டு வராமல் ஒரு மாற்றம் சாத்தியமில்லை என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத, குறைந்தபட்ச அரசியல் அனுபவம் கூட இல்லாத ஒரு பரிந்துரை இது. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை, பஞ்சாயத்து ராஜ் நிதி உட்பட மாநிலம், ஒன்றியம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அரசியல் நெறிமுறை வழிகாட்டுதல் இருக்கு. அந்த அரசியல் நெறிமுறை வழிகாட்டுதலை மீறி நீ எப்படியா இதை கொண்டு வருவேன்னு கேட்டா, ஒரு 4 பக்கத்துக்கு அவரு மந்திரி பேசியிருக்கிறார். 83வது சட்ட திருத்தம், 58வது சட்ட திருத்தம், 79வது சட்ட திருத்தம். இந்த நம்பரை சொன்னா நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு புரிஞ்சிருமா? 83 என்ன சொல்லுகிறது அதை நாடாளுமன்றத்தில் விளக்கணும். ஒன்றிணைந்த சபையில மாநிலத்திலிருந்து அதை மாத்தணும்னு சொன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி 2/3 வேணும், 2/3 வேணும். உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அந்த மெஜாரிட்டி இருக்குதா? இல்ல. அப்போ 3ஆம் நிலையில் உள்ள பஞ்சாயத்தை டைரக்டா நான் அடுத்த தேர்தலுக்கு கொண்டு வருவேன்னு சொல்றது அதிபர் ஆட்சி முறைக்கு RSS போடுகின்ற சதிவலை. பிஜேபியினுடைய அரசியல் குருவான RSS சொல்லுகின்ற அதிபர் முறைக்கு ஒருவர் மேலே இருந்தால் அவர்தான் மாநிலத்திலும் இருக்க வேண்டும், மாநிலம் சொல்வதை பஞ்சாயத்து கேட்க வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனை ஆட்சி முறைக்கு RSS வழிகோலுகிறது. முன்னாள் ஜனாதிபதி அதற்கு வெற்று பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். இது மாநிலங்களினுடைய பெடரலிசம், அந்த கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மை, பன்மை அரசியல் தன்மை, மல்டி ஸ்ட்ரக்சுரல் பொலிட்டிக்கல் அப்படின்றான். மல்டி ஸ்ட்ரக்சுரல் பொலிட்டிக்ஸ்னா இப்ப ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மாநில கட்சி, இந்த மாநிலத்தில் உள்ள தலித்து மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தலித்துகளின் வளர்ச்சிக்காக கூட அவர் திட்டமிடலாம், கருத்து சொல்லலாம். இப்ப அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல எப்படி பார்ப்பீங்கன்ற ஒரு விஷயம் கூட தெரியாம இந்த 3 தேர்தலையும் ஒரே மாதிரி கொண்டு வருவது என்பது அந்த ஒற்றை அதிபர் ஆட்சி முறைக்கு RSS போடுகின்ற வலை. அந்த வலைக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதியை இவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. சரி, இது கொள்கை ரீதியான பிரச்சனை. மாநிலத்துல தேர்தல் நடந்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு, பெரும்பான்மையாக இருக்கிறது. அப்படியே மகாராஷ்டிராவுக்கு வாங்க. மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையாக இருந்தது, பிஜேபி ஒரு உள்கட்சி வேலையை பயன்படுத்தியது, கட்சி உடைஞ்சது. கட்சி உடைஞ்ச உடனே அதுல உள்ள பெரும்பகுதியான ஆட்களை கூப்பிட்டுன்னு போய் கவர்னர் கிட்ட மனு கொடுத்து ஆதரவு எம்பிக்களுடைய பட்டியலோ எம்எல்ஏக்களுடைய பட்டியலோ கொடுத்து அவங்க அந்த ஆட்சியை அமைக்கிறாங்க. இது அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் உள்ள சில பலவீனத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப வந்திருக்கிறதுல என்ன டேஞ்சர் தெரியுமா? 3 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்துல அந்த ஆட்சி கவிழுது. ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு உட்கட்சி சமாச்சாரத்தினால. இப்போ ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல் அறிவித்து
தேர்தல் நடந்து ஆட்சிக்கு வந்தா இதுவரைக்கும் உள்ள சட்டம் 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி செய்யலாம். இந்த இடைத்தேர்தல் மூலமாக ஒரு தேர்தல் நடந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மீதமுள்ள 2 வருஷத்துக்கு தான் அவங்க இருக்க முடியும். நாடாளுமன்ற எலெக்ஷன்ல திரும்பி எலெக்ஷன் வரும். இப்ப நீங்க செலவை குறைப்பதற்காக நான் செய்கிறேன்னு சொல்றது இந்த சப்செக்ஷனை எப்படி அலோவ் பண்றீங்க? ஏற்கனவே இது சட்ட திருத்தங்கள்ல இருக்கக்கூடிய அந்த 3 ஆண்டு காலம் முடிஞ்சு இடைத்தேர்தல் வரும்போது 5 ஆண்டுகளுக்கு பதிலா 2 வருஷம் என்று கொண்டு வருவது இருக்கிற உரிமையை பறித்தது. இது மகாராஷ்டிரா போன்ற தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிச்சா? எங்க விவாதம் பண்ணாங்க? யார்கிட்ட கருத்து கேட்டாங்க? இவங்களா ஒரு கருத்து எழுதிக்கிட்டு தான் நீங்க சொல்றீங்க. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர் சந்திக்கும் போது 80% மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. பணம் மிச்சமாகும், மக்களுடைய நேரம் மிச்சமாகும். எப்பவுமே மக்களை தேர்தல்லையே இருக்கிற மாதிரி ஒரு பதட்டமான நிலையில் இருக்கிற மாதிரியே வச்சிருக்கிறாங்க. அதனால இது சரிதான் அப்படின்னு 80% மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்றாரு. அதாவது உருவாக்கப்பட்ட அறிக்கைக்கு பதில் எப்படி சொல்லுவாங்கன்றதுக்கு உதாரணம் தான் வைஷ்ணவ் பேசின பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்க மொத்தமா இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கமிட்டிகள் எவ்வளவு பேரிடம் விசாரணை நடத்தியது அப்படின்னு நம்ம கேரளாவினுடைய ராஜ்யசபா எம்பி கேட்கிறார். ராஜ்யசபாவில் இருக்கிற ஆட்களுக்கே என்னென்ன ஷரத்துக்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதி தீர்மானமாக எழுதி கொடுத்திருக்கிறார்னு எங்களுக்கு தெரியல. இப்போ 3 தேர்தலையும் ஒன்னா நடத்தினா சௌக்கியம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா சௌக்கியம் சொல்லுவாங்க. ஆனா இந்த 3 தேர்தலையும் ஒன்றாய் நடத்துவதற்கு உள்ள சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசியல் நிர்வாகத்திற்கு உண்டு. ஒன்றிய அரசு அதை செய்யவில்லை. அது ஜனநாயக விரோத செயல்பாடு என்றுதான் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகிறார். குறிப்பா தமிழக முதல்வரும் கேரள முதல்வரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பாருங்க. ஏற்கனவே பெடரலிசத்துல இருந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பதிலேயே 41% நிதி வருவதற்கு பதிலாக 29%, 30% என்று வருகின்ற போது ஒற்றை ஆட்சி முறைக்கு வழிவகுப்பதற்குத்தான் மேல இருக்கக்கூடியவங்களை ஆதரிச்சாதான் நமக்கு வாழ்க்கை என்று மாநிலத்தை நம்ப வைப்பதற்கான ஏற்பாடு தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த கருத்து உண்மையான கருத்து? பலதரப்பட்ட கட்சியாலை அரவணைத்து செல்லக்கூடிய இந்திய நிர்வாக அமைப்பை ஒரே ஒரு கமிட்டி சிபாரிசு மூலம் மாற்றுவது ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்காது. திருப்பதி செல்லக்கூடிய பக்தர்கள் போறவங்க எல்லாருமே லட்டு பிரசாதம் வாங்காம வரமாட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த லட்டு பிரசாதத்தில் விலங்குகளுடைய கொழுப்புகள் இருக்கு கடந்த ஆட்சியில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தெலுங்கு தேசம் செய்தி தொடர்பாளர் தான் சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது அதிகாரப்பூர்வமாக அந்த கோயில் நிர்வாகமோ இல்லை ஆந்திர அரசோ அறிக்கை ஒன்றும் வெளியிடல. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கிற தலைமை அந்த குருக்களாரோ அவர்லாம் ஊடகங்களில் பேட்டி அளிக்கிறாரு. இது நடந்திருக்கு அப்படின்லாம். பக்தர்கள் இதில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது? உலக பணக்காரர்கள் வரிசையில எப்படி நாம இந்தியாவில் நிறைய பணக்காரர்கள் மேல வந்துகிட்டு இருக்காங்களோ அதே போல பாரம்பரியமான தர சான்றிதழ் பெற்றதுதான் இருக்கக்கூடிய லட்டு சர்வதேச அங்கீகாரம் பெற்றது. இத கொலாப்ஸ் பண்ணணும்னு அரசியல் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? யார் ஆட்சிக்கு வந்தாலும் திருப்பதியினுடைய சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்குவாங்க. ஏற்கனவே சந்திரசேகர ராவ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டியாக இருந்தாலும் சரி, இரண்டும் தெலுங்கானா ஆந்திரா பிரிந்து போனாலும் சரி, அவர்கள் சிந்தனை பூரா யார் மேல இருக்கும்னு சொன்னா திருப்பதி சொத்துக்கள் மீதும் திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நடக்கக்கூடிய நிர்வாக நடவடிக்கைகள் மேலும் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இது. என்ன அவர் சொல்ல வராருன்னு சொன்னா, சந்திரபாபு நாயுடு வம்சத்தை சேர்ந்த அதிகபட்சமான ஆட்களை நிர்வாக பொறுப்பில் அவர் ஏற்கனவே இருந்தபோது வைத்திருந்தார். ஆனா ராஜசேகர ரெட்டியினுடைய பையன் வந்ததுக்கு அப்புறம், ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுக்கு அப்புறம் அதுல சில மாற்றங்களை செய்து கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் திருப்பதி கோவிலை உருவாக்குவதற்கான ஏற்பாடு, திருப்பதி கோவிலை மாவட்டம் தோறும் உருவாக்குவது என்ற ஏற்பாடை திட்டமிட்டாரு. ஓரளவு வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் அரசியல் வீழ்ச்சியில அது நின்று போச்சு. இப்ப அவர் கை வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு கை வச்சிருக்கிற இடம் திருப்பதி லட்டு என்கின்ற விஷயம்
அதுல ஏற்கனவே அந்த நெய்யை சப்ளை பண்ற அந்த நிறுவனத்துக்கிட்ட அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பேட்டி காண்றாங்க. நீங்க மோசமா இருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல அதை பிடிச்சி செக் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. போன ஆகஸ்ட் மாதம் கடைசி வரைக்கும், செப்டம்பர் மாதம் முதல் சப்ளை வரைக்கும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் நிர்வாக தரப்புல வரல என்று அந்த நெய் சப்ளை பண்ற நிறுவனம் பேட்டி அளிக்குது. ஆனா சந்திரபாபு நாயுடுனுடைய நிர்வாகத்துக்கு ஆதரவா ஒரு டீமை வச்சு நிர்வாக பொறுப்புல இருந்து பேச வச்சிருக்காங்க. இதுல பக்தர்கள் அதிர்ச்சி ஆனதுக்கான காரணம், இதுல எதெல்லாம் கலக்கக்கூடாதோ, அசைவ பொருள், மாட்டு கொழுப்பு போன்றவை கலக்கப்படுகிறார்கள் என்ற உடனே ஒரு மிகப்பெரிய முகசுளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பொத்தாம் பொதுவா பேசக்கூடிய சப்ஜெக்ட் இல்ல. உடனடியா ஆந்திர அரசு இதில் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய அந்த ஆந்திர அரசை சார்ந்தவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு சாதி அரசியல் இருக்குன்னு ஆந்திராவிலே பேசப்படுது. இப்ப இருக்கக்கூடிய நாயுடு வம்சத்தினுடைய ஆட்களுக்கு பதிலாக ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களுக்கு உதவிகரமான டீம் அங்க இருக்கு. அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு இது வழியாக பயன்படுத்துகிறார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.